ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பூண்டு தொக்கு ரெசிபி. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் உரித்து எடுத்திருக்கேன். காரத்துக்காகவும் கலருக்காகவும் 2 விதமான மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஆனியன் சின்ன சைஸில் 1 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி தேவைப்படும். இந்த ஆனியனுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வானொலி சூடானதுக்கப்புறமே பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வதக்கி விட்டுக்கணும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமே நம்ம ஆனியனும் புளியும் 2ஐயும் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே வானலியில் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சது எண்ணெய் கூட சேர்த்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ நமக்கு பூண்டு தொக்கு ரெடி ஆகிட்டுது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.